Hi, today 12th Max Chapter 1 Example 1.13 பார்க்கலாம். Reduce the matrix 3 minus 1 2 minus 6 2 4 minus 3 1 2 to a row echelon form. Row echelon form அப்படின்னா இங்கே கொடுத்துருக்குறாங்களா மேட்ரிக்ஸ் இதில் இந்த மூணு ஜீரோக்கு நம்ம கொண்டு வரணும். ஓகேவா, இந்த மூணு ஜீரோ கொண்டு வரதுக்கு நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே எழுதியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ஜீரோ ஆக்கணும். இது ஜீரோ ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ இது கூட இதையும் ப்ளஸ் பண்ணால் இது ஜீரோ ஆயிருமா? ஸோ R3 ஈக்குவல், அதாவது இது ரோ 3 ஸோ ரோ 3 ஈக்குவல் R1 ப்ளஸ் R3. இதையும் ப்ளஸ் பண்ணும்போது இந்த இடம் நமக்கு ஜீரோ கிடச்சிரும். ஸோ இதுவும் ப்ளஸ் பண்ணுறதுக்காக R1 ப்ளஸ் R3. இப்போ இதுவும் ப்ளஸ் பண்ணணும்னா இந்த ரோ ஃபுல்லாமே தான் ப்ளஸ் பண்ணணும். இந்த ரோ ஃபுல்லாமே இந்த ரோ கூட ப்ளஸ் பண்ணணும். பாருங்கள், இப்போ இந்த 3 கூட இந்த 3 ப்ளஸ் பண்ணும்போது என்ன ஆயிரும்? 3 மைனஸ் 3 ஜீரோ ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் -1 கூட இந்த +1 -1 +1 என்ன? அதுவும் ஜீரோ தான். ஸோ இங்கேயும் ஜீரோ வந்துடும். 2 + 2 4. ஓகேவா, மற்றது எந்த ரோவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. அது அப்படியே எழுதிக்கணும். நமக்கு எந்த ரோ சேஞ்ச் ஆகி 0 வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த ரோ மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா, இப்போ இந்த ரோவில் அப்படியே தான் எழுதியிருக்கணும். 3 -1 2 இதெல்லாம் அப்படியே தான் வரும். பட் இது கூட நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். இங்கே ஜீரோ வரணுங்கிறதுக்காக இது கூட நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ ஜீரோ வந்துருச்சு. இந்த ரோவில் அப்படியே எழுதிக்கணும். ஓகேவா, இப்போ இது ஜீரோ கொண்டு வந்துடும். இதுவும் ஜீரோ வந்துருச்சு. இப்போ இது ஜீரோ ஆக்கணும். இது ஜீரோ ஆக்கணும் என்ன பண்ணுறது? இப்போ இது கூட ஒரு 2வை மல்டிபிள் பண்ணிட்டோன்னா இங்கே 6 கிடைக்குமா? ஒரு 2வை மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கூட இதை ப்ளஸ் பண்ணும்போது ஜீரோ ஆயிடும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா R2 ஈக்குவல், நமக்கு R2 தான் சேஞ்ச் ஆகணும். அதனால் R2 ஈக்குவல் R2 ப்ளஸ் 2R1. இது கூட ஒரு 2வை மல்டிபிள் பண்ணும்போது தான் இங்கே என்ன ஆகும்? 6 ஆகும். அதுக்கப்புறம் இதுவும் ப்ளஸ் பண்ணும்போது ஜீரோ கிடைக்கும். ஸோ 2R1 ப்ளஸ் R2. ஓகேவா, R2 ஈக்குவல் R2 ப்ளஸ் 2R1. பாருங்கள், இப்போது ஃபஸ்ட் ரோ நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. அதனால் அப்படியே எழுதிக்கலாம். லாஸ்ட் ரோவும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுவும் கூட அப்படி எழுதிக்கலாம். இப்போ R2 மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதை சேஞ்ச் பண்ணி எழுதலாம். R2 என்ன பண்ணணும்? R2 ப்ளஸ் 2R1. இப்போது இது பாருங்கள், -6 இருக்கா? ஸோ இந்த R2 ஈக்குவல் டு R2 ப்ளஸ் 2R1 இருக்கா? இந்த ரோக்கு இந்த -6ங்கிறது என்னவா மாறும் அப்படின்னா R2 என்னது? -6 ப்ளஸ் 2 என்று R1 என்னது? 3. ஸோ -6 என்று ப்ளஸ் 6 3 2s are 6. ஸோ இது ஜீரோ ஆயிடுது. இந்த -6ங்கிறது என்னவா மாறுது? ஜீரோவாக இருக்குது. இந்த -6 ஜீரோவாக மாறிடுது. அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது சேஞ்ச் பண்ணும்போது இந்த ரோ ஃபுல்லாகவே தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த 2 என்னவா மாறுதுன்னு பாருங்கள். இந்த 2க்கு என்னவா மாறும்? R2 2 ப்ளஸ் 2 என்று இதோட R1 என்னது? -1. ஸோ -1. நெக்ஸ்ட்டு 2 என்று -1 என்னது? -2. 2 - 2 0. இது ஜீரோ வந்துருச்சு. ஸோ இந்த 2 என்னவா மாறிடுது? ஜீரோவாக மாறிடுது. நெக்ஸ்ட் இந்த 4ஐ மாற்றணும். 4க்கு பாருங்கள், 4 ஈக்குவல் R2 ஈக்குவல் இந்த R2 4 ப்ளஸ் 2R1. 2 என்று இதோட R1 என்னது? 2. ஸோ 2. ஓகேவா, ஈக்குவல் 4 ப்ளஸ் 2 2s are 4 ஈக்குவல் 8. இந்த 4 என்னவா மாறிடுது? 8ஆக மாறிடுது. ஸோ இந்த 4 இருக்கிற இடத்துல இங்கே நம்ம 8 போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ இங்கே ஜீரோ ஆயிடுச்சா? இங்கே ஜீரோ இருக்குது, இங்கே ஜீரோ, இங்கே ஜீரோ. ஸோ இது ஜீரோ ஆக்க முடிஞ்சால் நம்ம ஜீரோ ஆக்கிடணும். ஏன்னா இங்கே ஜீரோ வந்துருச்சு. ஸோ இதையும் நம்ம ஜீரோ ஆக்கிடலாம். இது ஜீரோ ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரோ 2வை இந்த 8 1/2வால் மல்டிபிள் பண்ணுனா இது 4 ஆயிருமா? இந்த R2வை 1/2வால் மல்டிபிள் பண்ணும்போது பாருங்கள், 1/2 மல்டிபிள் பண்ணால் 1 2s are 2 4 2s are 8 கேன்சல் பண்ணும்போது இங்கே 4 வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இதுலேருந்து இது மைனஸ் பண்ணும்போது இங்கே ஜீரோ வந்துடும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா R3 ஈக்குவல் 1/2 என்று R2 மைனஸ் R3. ஓகேவா, இப்படி பண்ணும்போது நமக்கு இங்கே ஜீரோ கிடச்சிரும். ஸோ இதுவும் கூட நம்ம பண்ணிக்கணும். ஆனால் இதை 2வால் மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம்ல அப்படின்னு கூட சில பேர் கேட்பீங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம எந்த ரோவை நம்ம சேஞ்ச் பண்ணுறோமோ அந்த ரோவில் மல்டிபிளோ டிவைடோ எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம இப்போது அது கூட இன்னொரு ரோ நம்ம பண்ணுறோம்ல அதை தான் மல்டிபிளாக பண்ணிக்கணும். ஸோ இது
இது கூட வந்து ப்ளஸ் பண்ணும்போது 0 வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதை தான் வந்து 4 கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கேன்சல் பண்ணணும். ஸோ இது 4 கொண்டு வர்றதுக்கு வந்து 1/2ஆல் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ வந்து R3 ஈக்குவல் R3 மைனஸ் 1/2 இன்ட்டு R2. இது வந்து R2 வந்து 1/2ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ பாருங்கள் R3 என்னது 4. ஸோ 4 அதுக்கப்புறம் மைனஸ் 1/2 இன்ட்டு R2. R2 என்னது 8. ஸோ இப்போ கேன்சல் பண்ணும்போது இது 4 ஆயிடுது. 4 மைனஸ் 4 0 ஆயிடுது. ஸோ இந்த 4 இடத்துல வந்து 0 வந்துடுது. ஓகேவா? அவ்வளோதான் ஆன்சர். 3 - 1 2 0 0 8 0 0 0.